ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ண போகிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கூட எந்த வெரைட்டி ரைஸ் வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ண உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். உடனே அந்த மசாலா அந்த இதெல்லாம் போடக்கூடாது, நல்லா வதக்கணும். வதங்கி ஒரு கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும் உருளைக்கிழங்கு. அதுக்கடுத்து வந்து மசால் வந்து சேர்க்கணும். என்னென்னா நான் வந்து இந்த சிக்கன் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக உருளைக்கிழங்கு செஞ்சாலே அதில் வந்து 2 பல் பூண்டு வந்து இடித்து போட்டுக்கோங்க. அது வந்து வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே. உருளைக்கிழங்கு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கெலாம் அதிகமாக கொடுங்க. அது வந்து நல்லா சத்தானது. கார்போஹைட்ரேட்டு நார்ச்சத்துலாம் நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் வந்து குழம்பு வைக்கல, ஸோ வந்து நைட்டு உர ஊற்றி வச்சுருந்தேன் தயிர். அந்த தயிரை தான் எடுத்துக்கிட்டோம். சுட சுட சாதம், அது கூட தொட்டுக்கிற உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து மீன் பொரிச்சிருந்தோம். இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.